ஹலோ ஆல் வணக்கம். எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் 300 அடிப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் நாங்க 350 அடிப்பாங்கலாம் சொன்னாங்க. அவங்க பொருளை வாங்கி அவங்களே போட்டுட்டாங்க. எல்எஸ்ஜி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த போர்டு. பீடா வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்ஜி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா, அதாவது மோஸ்ட் ஃபேவரபிள் வென்யூஸ்ல இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் தீர்ப்பு சொல்லிட்டீங்களே நேத்து. அடுத்து நீங்க குழந்தையும் கிள்ளி விடுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. அதுக்கப்புறம் லைட்டா பீடா ஃபேவரபிளா ஆச்சுன்னு சொல்லுவீங்க. யார் சார் நீங்க? யாரு? அதாவது ரொம்ப சிம்பிள். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது நீங்க ஒத்துப்பீங்களா, வியூவர்ஸ் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அவங்க மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியே உள்ள வரும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ், நாங்க ஜெயிச்சிட்டோன்ற மென்டாலிட்டியில அரகண்டா இன்னைக்கு வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வேவ் பிளேடு ஹெட்டுக்கு கேட்சா விட்டாங்க. அதுக்கப்புறமும் அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை கட் பண்ணல. அது திருப்பி நான் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு இந்த 3 பிளேயர் ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர் இருக்கிறதுக்கான ரிஸ்க் இதுதான் உங்களுக்கு. தட் இஸ் வேர் தே மிஸ்ட் அவுட் ஆன். பாவம் கிளாஸ் அண்ட் அன்பார்ச்சுனேட் அவுட் ஆனாரு. நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது. நிதிஷ் ரெட்டி ஒருத்தர் தான் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஓகே, அவசரப்படாம கரெக்டா ஆடினாரு. இந்த அனிகேத் அம்மாவை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், செம டேலண்ட், பயங்கரமா அடிப்பாருன்னு. அதுதான் எப்பவுமே நிறைய பேர் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஓகே, அடிச்சினேரு எல்லா பாலையும் அடிச்சினேரு அப்படின்னு. அந்த எல்லா பாலையும் அடிச்சினேருன்றது தியரி எந்த பிச்சு ராவல்பிண்டி பிச்சுல இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஆடினே இருக்கணும். பிளேஸ் அரௌண்ட் தட் 25 to 30 பால்ஸ். மீதி 90 பால் நீங்க வச்சு இருக்கிறீங்கனாலே 220 வந்துடும். இவங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா அவுட் ஆயிட்டு போனாரு. That is the only problem that may delay Abhishek Sharma's assurance to be part of a Indian T20 squad because of the consistency. Because அதான் முன்னாடி சொன்ன, ஒரு பாலுக்கு 12 ரன் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஒரு சில சமயம் படும், ஒரு சில சமயம் படாது. அதாவது நேத்து நம்ம சொன்ன ஒரே டேஞ்சர், நீங்க எல்எஸ்ஜி ஜெயிக்கும்னு சொன்ன போது ஏன் அதை நான் டிஸ்கார்ட் பண்ணேன்னா, நேச்சர் ஆஃப் த பிட்ச். ஒன்னு, எல்எஸ்ஜி பேட்டிங் ஆனா they got a chance to score 220, which is always going to be tough. ஒருவேளை சன்ரைசர்ஸ் மீடியாக்கர் பர்ஃபார்மன்ஸ் வித் பேட் போட்டு 190 அடிச்சிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். எக்ஸாக்டா அதே மாதிரி ஆச்சு. இப்போ என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இங்க என்ன சொன்னோம், வின் ஃபேக்டர். வின் ஃபேக்டர்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எப்படி ஆடுறீங்க? எஸ்ஆர்ஹெச் 10 ஓவர்ல 96 ஃபார் 3, இவங்க 129 ஃபார் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீங்க எப்படி போலிங் போடுறீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னோம். எல்எஸ்ஜி போலிங்ல 62 ஃபார் 2, சன்ரைசர்ஸ் 77 ஃபார் 2. ஐ வாண்ட் டு கிவ் யூ ஸ்டார்ட். லாஸ்ட் கேம்ல சன்ரைசர்ஸோட போலிங் 77 ஃபார் 3, இந்த மேட்ச் 77 ஃபார் 2. ஸோ இப்போ நீங்க ம். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது 10 ஓவர்ல 62 ஃபார் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 7 to 10 ஃபேஸ் மட்டும் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னோம். கரெக்டா ஆடினாங்க. 10 ஓவர்ல 96 ஃபார் 3. அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கெட் விட்டுட்டு உங்களுக்கு 5 டவுன் 143 ஃபார் 5. அங்கதான் அவங்களுக்கு அடியே விழுந்தது. அங்கேருந்து பெருசா ரெக்கவர் ஆல. கடைசி 5 ஓவர்ல 60 65 வந்துடும் 4 விக்கெட் இருந்தான்னு சொன்னோம். 47 ரன் அடிச்சு எண்டட் அப் வித் 190. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னோம், 210 வேணும், 20 ரன் ஷார்ட். பட் 20 ரன் ஷார்ட் வித் டீம் வித் ஸ்ட்ரென்த் இஸ் பேட்டிங் விச் இஸ் நோன் டு கோ தேர் அண்ட் பிளே தேர் எக்ஸ்ப்ளோசிவ் வே, இட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்க். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஐடன் மார்க்ராம் முன்னாடில இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரன் அடிக்க மாட்டேன்றாருன்னு. இந்த மேட்ச் ரன் அடிக்கல. த கேவ் தம் சம் கைண்ட் ஆஃப் ஹோப் ஏலியான்னு பூரன் எல்லாத்தையும் டேஷ் பண்ணிட்டாரு. பூரன் ஆடும்போது மார்ஷ் பியூட்டிஃபுல்லா அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த கேம் இஸ் ஒன்லி கோயிங் டு கோ ஒன் வே. லைட்டா இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா சன்ரைசர்ஸோட போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ராக்ஸ்ல they also have to play in Chinnaswamy, they also have to play in Mumbai, they also have to play in Delhi. இப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டா அவங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா, இன்னொன்னு எப்படின்னா, அதாவது நான் அந்த மேட்சப்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன். ஓகே, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது அப்படின்னு. பூரனுக்கு மட்டும் லாஸ்ட் ஆப்ஷனா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆஃப் ஸ்பின்னரை போடுங்க, சைனாமேனை போடுங்கன்னு. அப்படிங்கும் போது அவங்க வெயிட், இப்படி பேட்டை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மாவை நீங்க 5வது ஓவர் கொண்டு வரீங்களே, அங்கேயே மேட்ச் க்ளோஸ். அது எப்படி, எந்த மாதிரியான ஒரு திங்கிங்னே எனக்கு. ஒருவேளை ஜாம்பா கொடுத்தா கூட ஓகே, ஒரு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரு
அபிஷேக் சர்மா கொடுத்தது அது வந்து எப்படி சொல்றதே தெரியல. அங்க அவங்க போன மேட்ச் மேட்ச் அப் வந்து 9 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு பூரான் அபிஷேக் சர்மாவை, அதுல 7 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இதே உங்களுக்கு போன ஐபிஎல்லும் முந்தின ஐபிஎல் சரியா ஞாபகம் இல்லை, இதே மாதிரி இப்போ அபிஷேக் சர்மா பூரனை கொடுத்து வச்சு வெளுத்து விட்டாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? 190 பிலோ பார் ஸ்கோர், ஒரு 4 ஓவர்ல 58 ரன் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? 2 ஓவர் ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அபிஷேக் சர்மா இஸ் நாட் யுவர் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர், அண்ட் ஹிம் bowling டு நிக்கலஸ் பூரன் இஸ் அன் அப்சல்யூட் சூசைட். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயே கேம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டே இருக்கிற அந்த அனிகித் வர்மா, he can really go, he can really bat, he can really explode. பட் ஸ்லோவா பாத்தீங்கன்னா ஷமியும் வந்து பெருசா அந்த பழைய ஸ்பார்க் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தோம். அது தெரிஞ்சது கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது போலிங். அதுதான் ஷமி பாக்குறதுக்கே கொஞ்சம் ஃபிட்டா இல்ல, இன்னும் லைட்டா வெயிட்டும் போட்டிருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா, இன்னும் கொஞ்சம் ஒரு பழைய ஷமி மாதிரி ஃபிட்னஸ் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த நிதிஷ் ரெட்டிக்கு ஃபிட்டா இல்லையான்னு தெரியல பவுல்ல. பட் அதர்வைஸ் 2 ஓவர் பவர் பிளேல லாஸ்ட் டைம்லாம் அவர் கொடுப்பாங்க. இப்ப சிமர்ஜித்தும் அன்பார்ச்சுனேட்லி டிட் நாட் பவுல் அப் டு த மார்க் டுடே. அதனால ஃபீஸ் ஃபிட் நிதிஷ்குமார் ரெட்டி பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காக தான் நான் ஒரு ட்வீட்டே போட்டேன், நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் டீசன்ட் பவுலர் இசன்ட் இட் அப்படின்னு. ஏன்னா அந்த நடந்து முடிஞ்ச அந்த பிஜிடி சீரீஸ்ல 135, 138, 140 அக்கேஷன்ல கிளாக் பண்ணாரு. அண்ட் இஸ் வெரி ஸ்கில்டு பவுலர் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆல் த bowlers ஆர் கெட்டிங் ஹேமர்டுங்கும் போது ஏன் அவருக்கு போலிங் கொடுக்கல? ஒருவேளை ஏதாவது நிகில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிகில் வந்து எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிளென் பிலிப்ஸும் நிதிஷ் ரெட்டியும் தே ஹேட் 322 yards டேஷ் ரன்னிங் ரன்னிங், பிட்வீன் த ஆமா பார்த்தேன், விக்கெட்ஸ். அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆமா. ஓகே, உங்களுக்கு நிகில்னா அந்த மாதிரிலாம் நீங்க ஓடவே முடியாது, புடுங்கிரும். அப்படிங்கும்போது ஐ பெக் டு டிஃபர் தட் தேர் இஸ் நிகில் தட் இஸ் நாட் பீன் ப்ரெஃபர்டு. அதுதான் எனக்கு வந்து ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. I would have definitely thrown the ball to him at least after 10 overs to see what he can offer. What he can offer னு சொல்றதே ஒரு ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட். he has proved that he is good enough போது ஏன் அவருக்கு போலிங் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஜாம்பாவும் நான் எதிர்பார்த்த அளவு சரியா போடல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து பயங்கர பாட்டா வைடு வைடா பயந்து பயந்து வைடு வைடா போடுறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டா வேலைக்கே ஆகாது. அட்டாக்கிங்கா போடணும், ஸ்டெம்ஸ் அடிக்கணும். அடிக்கிறியா சிக்ஸ் பரவாயில்ல, வைடா போட்டாலே அடிக்கிறாரு தூக்கி. அப்படிங்கும் போது இவங்களுக்கு ப்ராபப்ளி தே மே திங்க் தட் தெர் இஸ் a லெக் ஸ்பின்னர் கால் ஜீஷான் அன்சாரி, அவரை எடுத்துன்னு வர முடியுமா இல்ல ஜெய்தேவ் உனத்கட்டோட ஸ்லோ டெலிவரிஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. இந்த பவுலிங் கொஞ்சம் டெஃபினட்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பியூரா வீக்கா தெரியுது. ஓகே, பட் எல்எஸ்ஜி கிரெடிட் டு தம். ஐ திங்க் பூரான் வந்து இந்த அடி அடிச்சு பயங்கரமா அவங்கள ப்ரொபோல் பண்ணிட்டு இருக்காரு. கிரெடிட் டு பூரான் ஃபார் தர் இன்னிங்ஸ். மார்ஷும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. மார்க்கம் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் கிளிக்கிங் அட் ஆல். ப்ரீ டோர்னமெண்ட்டே நீங்க சொன்னீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதை பத்தி. ஆனா ஒரு கேம் சேஞ்சர் ஷார்துல் தாக்கூர் வந்தாரு. பர்பிள் கேப்பை வந்து அழகா மாட்டிட்டு உட்காந்துருக்காரு. செம்மையா போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் புட் இன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அதுக்கான ரிசல்ட் தான் இது. வி ஷுட் அப்ரிஷியேட் தட் பீடா. எக்ஸ்ட்ராடினரி டாப் எஃபர்ட் ஃப்ரம் ஷார்துல் தாக்கூர். அதாவது நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், அவர் என்ன பண்றாருன்னு யாருக்கும் தெரியாது. கிரன்ச் சுச்சுவேஷன்ல ரன் அடிப்பாரு, எப்ப தேவையோ அப்ப விக்கெட் எடுப்பாரு. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ செட். லாஸ்ட் கேம்ல அந்த டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் ஷார்துல் தாக்கூர் போட்டிருந்தாருன்னா அவங்க மேட்சை ஜெயிச்சு எல்லாருமே கடைசி பிளேஸ் வருவாங்க, 10வது பிளேஸ் வருவாங்க, துண்டு போட்டாங்க இன்க்ளூடிங் மீ. ஐ வில் நெவர் டேக் மை வேர்ட்ஸ் பேக் இஃப் ஐம் ராங். அதை 2 out of 2 ஜட்ஜி என்னடா இது தப்பா போயிடும், குவாலிஃபை ஆடுவாங்க போல இருக்கேன்ற அளவுக்கு வந்திருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் காஸ்டட் தென் த கேம். திஸ் இஸ் வாட் எ பிளேயர் லைக் ஷார்துல் தாக்கூர் கேன் டூ. அவரோட க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன்ல ரிலீஸ் சேலஞ்சஸ், என்கிட்ட பால கொடு நான் போடுறேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர் வாண்ட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் ஆல் ஆஃப் இஸ் ஓன். அந்த மாதிரியான ஒரு ஆளு. எல்ஹெச்சி மிஸ்ட் ட்ரிக் ஆர் டூ லாஸ்ட் டைம், அந்த தப்பா அவங்க இப்ப பண்ணல. இந்த பிரின்ஸ் யாதவும் ரொம்ப நல்லா போட்டாரு. பாவம் அந்த திக்வேஷ் சிங் நல்லா போட்டாரு, அவர் கேட்ச விட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எல்ஹெச்சி திஸ் வுட் ஹவ் given them a massive massive confidence. பிஷ்னாய்க்கும் கேட்ச் விட்டாங்க பீடா. ஹெட்டோட கேட்ச் வந்து பிஷ்னாய். அதை தான் சொல்றேனே உங்களுக்கு. இப்போ this would have given them a lot of confidence, restricting a tank batting lineup by Sunrisers for 192 and chasing down handsomely. They will start believing that bowling unit can also deliver. பழைய ஆஃபேஷ் கான் வரல, பட் யூ ஷுட் கிவ் ஹிம் சம் கைண்ட் ஆஃப் லிவரேஜ். பாவம் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. மோஷின் கான் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்றாங்க. ஆகாஷ் தீப்பும்
மயங்க் யாதவும் வந்து யாராவது ஒருத்தர் சக்சஸ் ஆயிட்டா இந்த பேட்டிங்ல என்னப்ப வச்சுன்னு எல்லாரோட கணிப்பையும் தப்பாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் இஸ் an absolutely explosive பேட்டிங் லைனப். They might also be thinking to bring in Britske in place of Markram. அவரும் ஒரு flamboyant பிளேயரு, அவருக்கும் பிடிச்சிருச்சு. This team will be a difficult team to stop in spite of them having some holes with their bowling unit. ஓகே, பட் இவங்க இப்போ ஆகாஷ்தீப்பும் மயங்க் யாதவ் மேபி வந்தா ஹி மைட் பிரேக் இன் டு த டீம் ஃபார் ஷியர் அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அண்ட் பேஸ். இப்போ ஆகாஷ்தீப் வந்து யாராச்சும் டிராப் பண்ற மாதிரி யாரும் பர்ஃபார்ம் பண்ணல விடாது. அவேஷ் கானுக்கு பதிலாக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷார்துல் இதுக்கு மேலே டிராப் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா இவர் பிரின்ஸ் யாதவ் ஆல்சோ வாஸ் வெரி குட். இப்போ ரவி பிஷ்னாயும் திக்வேஷும் நல்லா தான் போடுறாங்க. எப்படி உள்ள வர முடியும் பீடா ஒரு இந்தியன் பவுலர் இப்போ? ஒரு ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. இஃப் யூ ரியலி ஃபீல் ஆவேஷ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் லிவரேஜ் நீங்க, ரெண்டாவது மேட்ச் லிவரேஜ்ன்றீங்க, மூணாவது மேட்ச் லிவரேஜ் மாட்டீங்க. மூணாவது மேட்ச் நீங்க லிவரேஜ்னா நீங்க வெளியில போக வேண்டியதுதான். தென் யூ ஹேவ் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ பேக்கப். இப்போ தட் இஸ் வேர் அட்லீஸ்ட் தே ஆர் சேவ்ட் இன் தட் ஃப்ரண்ட். இஃப் மாக்ரம் இஸ் நாட் பர்ஃபார்மிங் ஃபார் ஒன் மோர் கேம், தேவர் ஆப்ஷன் டு சேஞ்ச் ஹிம் ஃபார் த அக்ரெசிவ் யங் மேத்யூ பிரெட்ஸ்கே. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்ப ஆப்ஷனே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலையை சொரிஞ்சிட்டுருவாங்க மேனேஜ்மெண்ட். இன்னும் 2 மேட்ச் 4 ஓவர்ல 60 ரன் போறாரு இவரு ஆவேஷ் கான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில ஆப்ஷனே கிடையாது. ராஜவர்தன் அங்கர் கேக்கர் இருக்காரு, அவர் சிஎஸ்கேவும் யூஸ் பண்ணல, ரொம்ப வருஷமா ஐபிஎல்ல இருக்காரு, யாருமே அவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆகாஷ் சிங் இருக்காரு, அவர் ஒருத்தர் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலரு. ஸோ இப்போ உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ், இப்போ ஆகாஷ் தீப் அப்படிங்கும் போது ஃப்ரெஷ் ரெப்ரசென்டிங் இந்தியா, த கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பி ஹை. தீஸ் ஆர் த ஸ்மால் ஃபேக்டர்ஸ் இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸுங்கும் போது, ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்குவாடுக்கு வராரு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி a boost even though if he doesn't play. எனக்கு ஒருத்தன் வந்து வெளியில இருக்கான்ப்பா மாத்துறதுக்கு அப்படின்ற ஒரு குஷன் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு கிவ் them a confidence. இது வந்து ஒரு பிரேக் த்ரூ கேம் அவங்களுக்கு. இந்த மேட்சும் ஒரு மரணடி வாங்கியிருந்தாங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இன்க்ளூடிங் மீ, அவங்களோட 10வது பிளேஸை யாரும் நிறுத்திருக்கவே முடியாது. ராயல்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, காம்படிஷன் இல்லாம போயிருக்கு. சூப்பர். பட் எல்லாரும் பேச்சையும் பொய்யாக்கி சிறப்பாக ஜெயிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்க ஓனரை வச்சுக்கிட்டு இந்த ஓனர் அந்த அதெல்லாம் மீம்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் இட் வாஸ் அ வெரி நைஸ் வின். அதாவது எல்லாரும் எதிர்பார்த்து டேவிட் வார்னர்லாம் இன்னைக்கு ட்வீட் போட்டிருந்தாரு, இவங்க வந்து 300 அடிச்சிருவாங்க, அபிஷேக் சர்மா செஞ்சுரி, ஹெட் வந்து 20 பால் 50ன்னு தான் ட்வீட் போட்டாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. பட் T20 கிரிக்கெட்ல எனி டீம் கேன் பீட் எனி டீம் அப்படின்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு பீடா. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது டோர்னமெண்ட், டீம்ஸ் நல்லா விளையாட. ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் எல்எஸ்ஜி தட் திஸ் வில் given belief for them to move forward. அட் த சேம் டைம் சன்ரைசர்ஸ்க்கு இது ஒரு ஜோல்ட் மாதிரி இருக்கும். வேற சாம்பியன் சைடு நான் இப்பயும் சொல்றேன், கெட் ஆன் டு த பிளே ஆஃப்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. டப்புன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் என்னடா அது இந்த அக்ரஸிவ் அப்ரோச் கொஞ்சம் இறக்கலாமோ, கொஞ்சம் சென்சிபிளா ஆடலாமோ, கொஞ்சம் போலிங் வேற ஏதாவது ஷார்ட்னப் பண்ண முடியுமோன்னு யோசிப்பாங்க. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் இது உள்ள வரும்போது, அவங்களோட ஃபீல்டுக்குள்ள வரும்போது, அந்த ஆட்டிடியூட், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அங்க எல்லாம் கேமரா எல்லாம் ஓடும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படின்னா, மேட்ச் முடிஞ்சிருச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே, we have played one, played two, 1-2, அந்த ஒரு ஆட்டிடியூட் தெரிஞ்சுது அவங்களுக்கு. அது ஆனா 191 அவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, ஐயோ இது ரொம்ப கம்மி, இது கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் போல இருக்குன்னு. பட் இட் இஸ் டூ லேட். வந்து ட்ரூ பிக்சர்ஸ்ல த குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் யூ காட் வித் இம்பாக்ட்ஸ் அப் 190 நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா someone has to come up with அவுட் ஆஃப் த வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸ். ஷார்துல் தாக்கூர் 4 விக்கெட் எடுத்தும் 7 விக்கெட்ஸ் போயும் still they managed to get 180. சன்ரைசர்ஸ் சரியா பேட்டிங் ஆடல, still they got to 180. Now you have to understand the advantage batsmen got. Small grounds, blistering batting pitch, the lightning fast outfield அப்படிங்கும் போது this will allow Sunrisers to revisit their strategy and also give LNC the much needed confidence moving forward to take on any opponents. ஏன்னா நிறைய பேர் சிரிச்சாங்க, இது ஒரு மேட்சே கிடையாது, ஒரு மிஸ் மேட்ச் அப்படின்னு. பிரில்லியண்டா ஆடினாங்க. குடோஸ் டு பண்ட் அண்ட் his team and also to their owner. Sunrisers will come back very strongly. The next is going to be a mega preview, that is going to be El Clasico, that is CSK versus RCB to play in the Fortress. சார் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம், அது அவரோட ப்ரெடிக்ஷனை. Until we come back and entertain you for that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.